அனைவருக்கும் வித்யாபூன் அகாடமி சார்பாக இனிய வணக்கம். மற்றும் ஒரு காணொளியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. சமீபத்தில் போஸ்ட்போன் ஆன யூஜிசி நெட் எக்ஸாமோட டேட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே நீங்கள் நோட்டிஃபிகேஷன் நிறைய பேர் அதை யூஜிசி நெட் அட்டன் பண்ணுறவங்க அந்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உங்கள் கவனத்துக்கு வந்திருக்கும். சிஎஸ்ஐஆர் யூஜிசி ஜாயிண்ட் சிஎஸ்ஐஆர் யூஜிசி நெட் இந்த எக்ஸாம் ஜூலை 25, 26, 27 இந்த டேட் ஸ்லாட்டில் நடக்க போகுது. அதே மாதிரி என்டிஏ யூஜிசி நெட்டோட டைம் டியூரேஷன் ஆகஸ்ட் 21 டு செப்டம்பர் 4. இந்த டியூரேஷனில் போஸ்ட்போன் ஆன யூஜிசி நெட் எக்ஸாம் நடக்க போகுது. யூஜிசி நெட் எக்ஸாமை பொறுத்தளவில் ஆகஸ்ட்டில் தான் அது வரப்போகுதுன்றதுனால உங்களுக்கு இப்போ ஏற்கனவே அட்டன் பண்ணவங்க இப்போ கொஞ்சம் உங்களுக்கு ஒரு பிரேக் டைம் கிடச்சிருக்கும், ஒரு ப்ரீத் டைம் கிடச்சிருக்கும் அப்படி தான் சொல்லணும். இன்னும் கொஞ்சம் நல்லா நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். அப்புறம் இன்னொரு முக்கியமான இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த சிஎஸ்ஐஆர் யூஜிசி நெட்டு அதே மாதிரி என்டிஏ யூஜிசி நெட்டு ரெண்டுமே எப்படி நடக்க போகுது அப்படின்னா கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமாக தான் நடக்க போகுது. ஏன்னா போன வருஷம் வரைக்கும் அது கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் தான். இந்த டைம் தான் அதை பேப்பர் அண்ட் பென் பேஸ்டு மெத்தடில் வச்சாங்க. நிறைய உங்களுக்கு இஷ்யூஸ்லாம் வந்தது. திரும்பவும் அதை கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம்ஸாக மாற்றிருக்காங்க. ஸோ அப்படின்னா நீங்கள் யூஜிசி நெட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க கண்டிப்பாக ஆன்லைன் மார்க் எக்ஸாம்ஸை நீங்கள் இன்னும் அதிகமாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்றத உங்களுக்கு நான் ஸ்ட்ரெஸ் பண்ண விரும்புகிறேன். ஏன்னா பென் அண்ட் பேப்பர் பேஸ்டு மெத்தடில் போகிறது ரொம்பவே நமக்கு நிறைய விஷயங்களில் அதில் ட்ராபேக்ஸ் இருக்குது. அதே மாதிரி கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டில் நிறைய அட்வான்டேஜஸும் நமக்கு இருக்குது. ஸோ இது உங்களுக்கு கொடுக்க வேண்டிய அப்டேட்ஸு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி நான் என்ன ஒரு டிப்ஸ் எல்லாருக்குமே கொடுக்க போகிறேன் அப்படின்னா, டிஎன் செட்டு அதே மாதிரி யூஜிசி நெட் எழுதுகிறவங்க, டிஆர்பி அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாம் எழுதுகிறவங்க, இவங்க எல்லாருக்குமே ஒரு சின்ன ஒரு ப்ரிப்ரேஷன் ஸ்ட்ராட்டஜி. அது என்ன ஸ்ட்ராட்டஜி அப்படின்னா, ப்ரிப்ரேஷன் ஸ்ட்ராட்டஜியில் இது ஒரு ஸ்ட்ராட்டஜி தான், டீச் பேக் மெத்தட். அது என்ன டீச் பேக் மெத்தட் அப்படின்னா, நம்ம ஒரு எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணும்போது நம்ம படித்ததை அடுத்தவங்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கும் போது அந்த சப்ஜெக்டோட அண்டர்ஸ்டாண்டிங்கும் அந்த சப்ஜெக்டோட ரிமெம்பரன்ஸும் நமக்கு அதிகமாக இருக்கும். ஸோ இது ஒரு ப்ரிப்ரேஷன் ஸ்ட்ராட்டஜி. எக்ஸாம் எழுத போகிறது நம்ம தான், ஆனால் நம்ம அடுத்தவங்களுக்கு டீச் பண்ணும்போது நமக்கு கான்ஃபிடென்ட் பூஸ்ட் ஆகும். ஸோ இப்போது இந்த மாதிரி டிஆர்பி அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க, யூஜிசி நெட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க, அதே மாதிரி டிஎன் செட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க, அவங்க படித்த கான்செப்ட்ஸை அதே எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களோட குரூப்பாக கம்பைன் பண்ணி டீச் பண்ணாங்க அப்படின்னா அப்போது அதுவுமே ஒரு ப்ரிப்ரேஷன் ஸ்ட்ராட்டஜி தான். இப்போ ஒரு 4 பேர் ஒரு காலேஜில் ஒரு டிபார்ட்மெண்ட்டில் யூஜிசி நெட்டுக்கோ இல்லை டிஎன் செட்டுக்கோ இல்லை டிஆர்பி எக்ஸாம்ஸ்க்கோ ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னா ஒரு சப்ஜெக்டை ஒருத்தவங்க படிச்சுட்டு அதை அவங்க டீச் பண்ணணும், இன்னொருத்தவங்க இன்னொரு சப்ஜெக்டை படிச்சுட்டு அதை டீச் பண்ணணும். இது ஒரு குரூப் ஸ்டடி மாதிரி தான், ஆனால் டீச்சிங் என்விரான்மெண்ட்டு அதில் இன்க்ளூட் பண்ணணும். ஸோ இதுதான் டீச் பேக் மெத்தட். இந்த மெத்தடில் என்ன அப்படின்னா, ஒருத்தர் ஒரு கான்செப்ட்ஸை ஒரு சப்ஜெக்டை படிக்கும் போது அவங்க போடுற எஃபர்ட்ஸை விட கம்மியான எஃபர்ட்ஸை தான் அந்த சப்ஜெக்டை இவங்க டீச் பண்ணும்போது அடுத்தவங்க லேர்ன் பண்ணிக்கும் போது கம்மியாக அதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி அந்த கான்செப்டை கிராஸ் பண்ணிப்பாங்க. இது ஒரு டீம் ஒர்க் மாதிரி தான், ஒரு டீம் ஸ்டடி மாதிரி தான், ஒரு குரூப் ஸ்டடி மாதிரி தான். ஸோ டீச் பேக் மெத்தடில் நீங்கள் அதை மாதிரியும் ப்ரிப்பேர் பண்ணலாம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, இல்லை குரூப் ஸ்டடியெல்லாம் உங்களுக்கு ஒத்து வராது, யாரும் ஒத்து வர மாட்டாங்க அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கு இன்னொரு மெத்தட் இருக்குது. நீங்கள் கான்செப்ட்ஸை படிச்சுட்டு நீங்கள் ஒரு வீடியோவாக அதை நீங்கள் டீச் பேக் இண்டிவிஜுவலாகவே நீங்கள் டீச் பேக் பண்ணி அதை நீங்கள் வீடியோ எடுத்து வச்சுக்கிட்டு அதை நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா அதை அப்பப்போ நீங்கள் ரெஃபர் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரியும் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா நில் ஆடியன்ஸை வச்சு நீங்கள் டீச் பண்ணலாம்.
வீடியோ தான் எடுக்கணும்னு இல்லை, ஜஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து கிளாஸ் ரூம் டீச்சிங் எப்படி பண்ணுவீங்களோ அப்படியே நீங்கள் படித்த கான்செப்ட்ஸை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இமேஜினரி ஆடியன்ஸ் இருக்கிறதா நீங்கள் வந்து இமேஜின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த டீச்சிங்கை நீங்கள் பண்ணலாம். ஸோ இது வந்து ஒரு எஃபெக்டிவான ஒரு ப்ரிப்ரேஷன் ஸ்ட்ராட்டஜி. இந்த ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் நிறைய பேர் இதை ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. யூடியூப்ஸ்லேயே வந்து நிறைய இதை பண்ணுறாங்க. அவங்களே வந்து எக்ஸாம் அட்டன் பண்ண போகிறாங்க. பட் அந்த கான்செப்ட்ஸை வந்து இவங்க படிச்சுட்டு யூடியூப்பில் வீடியோஸாக போடும்போது அவங்களுக்கு படித்த மாதிரியும் இருக்குது, அடுத்தவங்களுக்கும் சொன்ன மாதிரியும் இருக்குது. ஸோ 2 in 1 அப்படின்ற மாதிரி ஒரு வின்வின் ஸ்ட்ராட்டஜி தான் இது ஒரு நல்ல ப்ரிப்ரேஷன் மெத்தட். ட்ரை பண்ணி பாருங்கள். டைம் நிறைய இருக்குது. யூஜிசி நெட்டுக்கெலாம் ஆகஸ்ட் இருக்குது, ஆகஸ்ட்டை விட்டால் டிசம்பர் இருக்குது. டிஆர்பி தெரியல, அது வந்து போஸ்ட்போன் ஆகுமா, August 4th டென்டேட்டிவ் சொன்னாங்க. இன்னும் டிஎன் செட்டுக்கான எக்ஸாமே வரல. இந்த ரிசல்ட் வந்து தான் அந்த பர்டிகுலர் எக்ஸாம் வந்து ஷெட்யூல் பண்ணணும். இது மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. இடையில டைம் கிடைக்கும் போல் தெரியுது. இதெல்லாம் நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா எம்ப்ளாய் பண்ணி பார்க்கலாம். ஸோ அதுதான் உங்களுக்கான டிப்ஸாக நான் வந்து சொல்லுவேன். சென்ற காணொலியில் நம்ம வந்து என்ன பார்த்தோம் அப்படின்னா டிஎன் செட் யூஜிசி நெட்டோட ஃபஸ்ட்டு யூனிட் சிலபஸ் டீச்சிங் ஆப்டிடியூட்டில் டீச்சிங் எய்ட்ஸ், டீச்சிங் சப்போர்ட் சிஸ்டம் பார்த்தோம். அதே மாதிரி வந்து நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா இவால்வேஷன் ப்ராசஸ் பார்த்தோம். இந்த காணொலியில் நம்ம வித்யாபூன் அகாடமியோட டிஎன் செட் யூஜிசி நெட் ஃபஸ்ட் பேப்பரோட மெட்டீரியலில் என்ன எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் அப்படின்னா டைப்ஸ் ஆஃப் இவாலுவேஷன், என்னென்ன மாதிரியான இவாலுவேஷன் இருக்குது, அதே மாதிரி கிரெடிட் பேஸ்டு சாய்ஸ் சிஸ்டம் சிபிசிஎஸ், அதே மாதிரி கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு, அதுவும் நமக்கு இப்போது நடைமுறையில் இருக்கிற அந்த கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டில் என்ன அட்வான்டேஜ் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. அப்புறம் இந்த டீச்சிங் லேர்னிங் ப்ராசஸில் இவாலுவேஷன் ப்ராசஸில் டெக்னிக்கல் இன்டர்வென்ஷன்ஸ் என்னெல்லாம் டெக்னிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்ஸ்லாம் இருக்குது அப்படின்றத பற்றி இன்னைய காணொலியில் நம்ம சென்ற காணொலியில் எலமெண்ட்ஸ் ஆஃப் இவாலுவேஷன் சிஸ்டம் பார்த்தோம். அதே மாதிரி ப்ராசஸ் ஆஃப் இவாலுவேஷன் சிஸ்டம் பார்த்தோம். இன்னைக்கு காணொலியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டைப்ஸ் ஆஃப் இவாலுவேஷன் சிஸ்டம். இவாலுவேஷன் சிஸ்டமில் நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா 4 இம்பார்ட்டண்ட் இவாலுவேஷன் சிஸ்டம் இருக்குது. ஒன்று வந்து பிளேஸ்மெண்ட் இவாலுவேஷன் சிஸ்டம், இன்னொன்று ஃபார்மேட்டிவ் இவாலுவேஷன் சிஸ்டம், இன்னொன்று டயக்னோஸ்டிக் இவாலுவேஷன் சிஸ்டம், அண்ட் த லாஸ்ட் ஒன் இஸ் சமேட்டிவ் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். இந்த பிளேஸ்மெண்ட் இவாலுவேஷன் அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சப்ஜெக்ட் ஏரியாவில் அந்த ஸ்டூடெண்ட் எவ்வளோ நாலேஜ் அண்ட் ஸ்கில்ஸோடு இருக்காங்க அப்படின்றத டெஸ்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது பிளேஸ்மெண்ட் இவாலுவேஷன். நார்மலாக இந்த பிளேஸ்மெண்ட் இவாலுவேஷனை வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஸ்டூடெண்ட்டுக்கு அந்த சப்ஜெக்டில் இருக்கிற ஆப்டிடியூடை செக் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறது பிளேஸ்மெண்ட் இவாலுவேஷன். அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்ஸு இதை மாதிரி எக்ஸாமினேஷன்ஸ்லாம் கண்டக்ட் பண்ணுறது பிளேஸ்மெண்ட் இவாலுவேஷனுக்கு கீழே வரும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்மேட்டிவ் இவாலுவேஷன். ஃபார்மேட்டிவ் இவாலுவேஷன்ன்றது இன்டர்னல் இவாலுவேஷனு. இந்த மெத்தடில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ரோக்ராம் வந்து இன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்கும் போது, அதாவது ப்ரோக்ராம் ஆக்டிவிட்டீஸ் இன் ப்ராக்ரஸில் இருக்கும் போது நம்ம பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ஃபார்மேட்டிவ் இவாலுவேஷன். ஸோ இந்த இவாலுவேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டூடெண்ட் வந்து எந்த அளவுக்கு அந்த சப்ஜெக்டை வந்து ஃபாலோ பண்ணி வராங்க அப்படின்றத வந்து அசஸ் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது ஃபார்மேட்டிவ் இவாலுவேஷன். அதே மாதிரி வந்து இந்த ஃபார்மேட்டிவ் இவாலுவேஷனில் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா இன் ப்ராக்ரஸ் கோர்ஸ் இருக்கும் போதே நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸோட லேர்னிங் கெப்பாசிட்டி, லேர்னிங் வேவை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு நம்ம கரெக்டிவ் மெஷர்ஸை எடுக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு குவிஸஸ்ஸு, அது மாதிரி யூனிட் டெஸ்ட் வைக்கிறது, சாப்டர் டெஸ்ட் வைக்கிறது, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபார்மேட்டிவ் இவாலுவேஷனில் வரும். நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா டயக்னோஸ்டிக் இவாலுவேஷன். டயக்னோஸ்டிக் இவாலுவேஷன் எதுக்கு பண்ணுவோம் அப்படின்னா ஒரு கோர்ஸோட அவுட்கம், லேர்னிங் அவுட்கம்னு சொல்கிறோம் இல்லையா, அதை வந்து அட்டைன் பண்ணிட்டாங்களா இல்லையா அப்படின்றத நம்ம இவாலுவேட் பண்ணுறது தான் டயக்னோஸ்டிக் இவாலுவேஷன்.
லேர்னிங் டார்கெட்ஸை ஸ்டூடெண்ட் அச்சீவ் பண்ணிட்டாங்களா இல்லையான்றதை மெஷர் பண்ணுறது. அவுட்கம்மை இன்டென்டட் லேர்னிங் அவுட்கம்ஸை மெஷர் பண்ணுறது. இதுக்கு வந்து நம்ம டயக்னோஸ்டிக் டெஸ்ட் வைக்கலாம். அதை மாதிரி வந்து அஹ், அஹ், இந்த டயக்னோஸ்டிக் டெஸ்ட்டில் வர்ற அவுட்புட்டை வச்சு நம்ம வந்து என்ன பண்ணலாம், பாசிபிள் காசஸ், அந்த லேர்னிங்கில் இருக்கிற ப்ராப்ளம்ஸ் ஏதாவது இருந்தால் அதுக்கான காசஸ் என்னன்றதை கண்டுபிடிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சம்மேட்டிவ் இவாலுவேஷன். இது வந்து எக்ஸ்டர்னல் இவாலுவேஷன். இந்த இவாலுவேஷன் வந்து நார்மலாக ஒரு ப்ரோக்ராம் இல்லை கோர்ஸோட எண்டில் நம்ம பண்ணுறது தான் சம்மேட்டிவ் எவாலுவேஷனு. இதோட ஃபோக்கஸும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவுட்கம் தான். லேர்னிங் அவுட்கம் வந்து அச்சீவ் ஆயிருக்கா இல்லையா அப்படின்றத வந்து நம்ம அசஸ் பண்ணுறது தான் சம்மேட்டிவ் இவாலுவேஷனு. அதே மாதிரி சம்மேட்டிவ் இவாலுவேஷனில் தான் ஒரு எக்ஸாம் வச்சு கிரேட் கொடுக்கறது, இல்லை ஒரு ரிப்போர்ட்டு, அந்த கோர்ஸ் முடிச்சதுக்கப்புறம் ஒரு ரிப்போர்ட்டு, இல்லை ப்ராஜெக்ட்டு, டேர்ம் பேப்பர்ஸு, இதெல்லாம் கெட் பண்ணுறோம் இல்லையா, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சம்மேட்டிவ் இவாலுவேஷன் தான். இது வந்து 4 டைப்ஸ் ஆஃப் இம்பார்ட்டண்ட் இவாலுவேஷன். அதே மாதிரி இவாலுவேஷனுக்குன்னு நிறைய கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கண்டினியூஸ் ப்ராசஸ். டீச்சிங் லேர்னிங் ப்ராசஸில் இவாலுவேஷன் ப்ராசஸ்ன்றது கண்டினியூஸாக இருக்கணும். அதே மாதிரி காம்ப்ரஹென்சிவாக இருக்கணும். நம்ம டீச்சிங்கில் வந்து என்னென்ன கான்செப்ட்ஸ்லாம் டீச் பண்ணுறோமோ அது எல்லாமே, அதில் உள்ள எல்லா ஆக்டிவிட்டியுமே நம்ம இவாலுவேட் பண்ணுற மாதிரி அந்த இவாலுவேஷன் ப்ராசஸ் வந்து காம்ப்ரஹென்சிவாக இருக்கணும். அதே மாதிரி இவாலுவேஷன் ப்ராசஸ் வந்து லேர்னர்ஸ் சென்டர்டாக இருக்கணும். இதில் வந்து இம்பார்ட்டன்ஸ் பார்த்தீங்கன்னா இவாலுவேஷனுக்கு வந்து லேர்னிங் ப்ராசஸ்க்கு தான் இம்பார்ட்டன்ட், டீச்சிங் ப்ராசஸ்க்கு கிடையாது. இந்த இவாலுவேஷன் நீங்கள் பண்ணால் தான் ரெமடியல் டீச்சிங்கை பண்ண முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அந்த இவாலுவேஷன் ப்ராசஸோட ரிசல்ட்டை வச்சு நீங்கள் வந்து இந்த பர்டிகுலர் லேர்னர்ஸ் வந்து ஒரு கான்செப்ட்லேயோ இல்லை ஒரு சப்ஜெக்ட்லேயோ இல்லை ஒரு ப்ரோக்ராம்லேயோ வீக்காக இருக்கும்போது நீங்கள் வந்து ரெமடியல் டீச்சிங்க்கு போகலாம். அதே மாதிரி இவாலுவேஷன் ப்ராசஸ் எப்போதுமே கோஆப்ரேட்டிவ் ப்ராசஸ் தான். இதில் வந்து நார்மலாக வந்து ஒரு இவாலுவேஷன் நடக்குது அப்படின்னா அதில் ஸ்டூடெண்ட்ஸோட பார்ட்டிசிபேஷன், டீச்சர்ஸோட பார்ட்டிசிபேஷனும் இருக்கும். பேரண்ட்ஸ் வந்து அவங்க சைட்லேருந்து அவங்க வந்து ஸ்டூடெண்ட்ஸை மோட்டிவேட் பண்ணுறது, லேர்ன் பண்ண வைக்கிறது, எக்ஸாம் ப்ராசஸில் இன்வால்வ் ஆகிறது. அதே மாதிரி பீர் குரூப்ஸு, இந்த 3 பேர் இம்பார்ட்டண்ட்டாக இல்லாமல் பீர் குரூப்ஸ், அந்த எக்ஸாமுக்கு அந்த இவாலுவேஷனை கண்டக்ட் பண்ணுற பீர் குரூப்ஸும் வந்து சேர்ந்து பண்ணுற கோஆப்ரேட்டிவ் ப்ராசஸ் தான் இந்த இவாலுவேஷன் ப்ராசஸ். அதே மாதிரி டீச்சிங் மெத்தட்ஸோடைய எஃபெக்டிவ்னஸை வந்து மெஷர் பண்ணுறது வந்து இந்த இவாலுவேஷன் ப்ராசஸை வச்சு தான். அதே மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட்டோட ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் எபிலிட்டியை நம்ம வந்து அசஸ் பண்ணுறதும் இந்த இவாலுவேஷன் மெத்தட்ஸை வச்சு தான். அதே மாதிரி டிஃப்ரெண்ட் பர்சனாலிட்டி ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸையும் நம்ம வந்து இந்த இவாலுவேஷன் ப்ராசஸில் மெஷர் பண்ணலாம். ஸோ இந்த 8மே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவாலுவேஷன் ப்ராசஸோட இம்பார்ட்டண்ட்டான கேரக்டரிஸ்டிக்ஸு. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து சாய்ஸ் பேஸ்டு கிரெடிட் சிஸ்டம். இந்த சாய்ஸ் பேஸ்டு கிரெடிட் சிஸ்டம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போ வந்து யூஜிசி ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கிற சிஸ்டம் பார்த்தீங்க அப்படின்னா சாய்ஸ் பேஸ்டு கிரெடிட் சிஸ்டம் தான். இதை ஆல்மோஸ்ட் எல்லா இன்ஸ்டிடியூஷன்ஸுமே இந்தியாவில் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. ஈவன் அவுட் சைட் ஆஃப் இந்தியா மெனி கண்ட்ரீஸில் வந்து இந்த சாய்ஸ் பேஸ்டு கிரெடிட் சிஸ்டம் தான் இருக்குது. இந்த சாய்ஸ் பேஸ்டு கிரெடிட் சிஸ்டம் வந்து ஒரு ஃப்ளெக்சிபிள் சிஸ்டம். ஸ்டூடெண்ட்ஸுக்கு இதனால் நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. சாய்ஸ் பேஸ்டு கிரெடிட் சிஸ்டமில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கோர்சஸை வந்து கோர் கோர்சஸ்ஸு, எலெக்டிவ் கோர்சஸ்ஸு, ஸ்கில் பேஸ்டு கோர்சஸ்ன்னு நீங்கள் வந்து செப்ரேட் பண்ணி நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா கொடுக்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த சாய்ஸ் பேஸ்டு கிரெடிட் சிஸ்டமில் நமக்கு ஒரு யூனிஃபார்மிட்டி இருக்கும். மார்க்கிங் சிஸ்டம் இல்லாமல் கிரேட் பேஸ்டு சிஸ்டம். இப்போ யூஜிசி நமக்கு 10 பாயிண்ட் ஸ்கேலை ரெக்கமெண்ட் பண்ணுது. நீங்கள் எந்த சிஸ்டமை ஃபாலோ பண்ணாலும் இந்த 10 பாயிண்ட் ஸ்கேலுக்கு வந்து நீங்கள் கிரேடிங்கை வந்து மாற்றி தான் உங்களுக்கு வந்து கொடுக்கணும். இந்த சாய்ஸ் பேஸ்டு கிரெடிட் சிஸ்டமில் சிஜிபிஏன்னு சொல்லுவோம் இல்லையா, குமுலேட்டிவ் கிரேட் பாயிண்ட் ஆவரேஜ், இதை வந்து 10 பாயிண்ட் ஸ்கேலுக்கு நீங்கள் மாற்றிக்கலாம். அதேமாரி செமஸ்டர் வைஸ் உங்களுக்கு கிடைக்கிறது வந்து செமஸ்டர் கிரேட் பாயிண்ட் ஆவரேஜ்னு சொல்லுவோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது இந்த சாய்ஸ் பேஸ்டு கிரெடிட் சிஸ்டமில். ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த அட்வான்டேஜஸில் ஃபஸ்ட் அட்வான்டேஜ் பார்த்திங்க அப்படின்னா இந்த சாய்ஸ் பேஸ்டு கிரெடிட் சிஸ்டம் வந்து
ஸ்டூடெண்ட் சென்ட்ரிக் எஜுகேஷனை வந்து ப்ரமோட் பண்ணுறது வந்து இந்த சாய்ஸ் பேஸ்டு கிரெடிட் சிஸ்டம். டீச்சர் சென்ட்ரிக்லேருந்து சாய்ஸ் பேஸ்டு கிரெடிட் சிஸ்டம் வந்து இட் ஷிஃப்ட் டுவர்ட்ஸ் தி ஸ்டூடெண்ட் சென்ட்ரிக் எஜுகேஷன். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்களோட ஃப்ளெக்சிபிலிட்டிக்கு ஏற்ற மாதிரி வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா கிரெடிட்ஸை வந்து அண்டர்டேக் பண்ணலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கோர்சஸ் இருக்குது அப்படின்னா அதுக்கு ஈக்குவலண்ட்டான கோர்சஸை வந்து ப்ரிஸ்கிரைப்டு கரிக்குலம் இல்லாமல் வெளியிலேருந்து உங்களை அந்த ஸ்டூடெண்ட்டால் அந்த கிரெடிட் பாயிண்ட்ஸை வந்து ஏர்ன் பண்ண முடியும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்டிசிப்ளினரி அண்ட் இன்ட்ராடிசிப்ளினரி கோர்சஸ்ஸு, ஸ்கில் ஓரியன்ட் பேப்பர்ஸு, இது எல்லாத்தையுமே இந்த சாய்ஸ் பேஸ்ட் கிரெடிட் சிஸ்டமில் நம்மளால் கொடுக்க முடியும். இந்த பர்டிகுலர் ப்ரோக்ராமுக்கோ இல்லை கோர்ஸுக்கோ எவ்வளோ கிரெடிட் பாயிண்ட்ஸை ஸ்கோர் பண்ணணும் அப்படின்றத கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த கிரெடிட் பாயிண்ட்டை ஃப்ளெக்சிபிளாக ஸ்டூடெண்ட் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பேப்பரை வந்து ஒரு செமஸ்டரில் எழுதாமல் அடுத்த செமஸ்டரில் சேர்த்து எழுதிக்கலாம். ஒரு பேப்பரை லீவ் அவுட் பண்ணலாம், அதுக்கு பதில் வேறு பேப்பரை இன்க்ளூட் பண்ணலாம். ஏன்னா நமக்கு வந்து ஒரு பூல் ஆஃப் பேப்பர்ஸ் வந்து கொடுத்துருவோம். நம்ம எலக்டிவ் பேப்பர்ஸு, சாஃப்ட் கோர் பேப்பர்ஸு, ஓப்பன் எலக்டிவ்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா அதுலேருந்து ஸ்டூடெண்ட்ஸு சூஸ் பண்ணுற ஃப்ளெக்சிபிலிட்டி ஸ்டூடெண்ட்ஸுக்கு இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிரெடிட் பேஸ்டு சாய்ஸ் பேஸ்டு கிரெடிட் சிஸ்டம் வந்து ஈவன் வந்து குளோபல் இவால்யூவேஷன் ஸ்ட்ராட்டஜியோட அட்பார் இருக்கக்கூடிய ஒரு மெத்தட் இது. இதில் இந்த சாய்ஸ் பேஸ்டு கிரெடிட் சிஸ்டமில் தான் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்க சப்ஜெக்ட்டுக்கு சப்போர்ட்டிவான சப்ஜெக்டையும் சேர்த்து படிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து மைக்ரோபயாலஜி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கெமிஸ்ட்ரியும் சேர்த்து படிக்கலாம். இந்த மாதிரி ரிலேட்டட் சப்ஜெக்டை வந்து சாய்ஸ் பேஸ்ட் கிரெடிட் சிஸ்டமில் நம்ம வந்து கொடுக்கலாம். அதே மாதிரி வந்து டிஃப்ரெண்ட் டைமு இப்போது சாய்ஸ் பேஸ்ட் கிரெடிட் சிஸ்டமுக்கு முன்னாடி ஒரு எலக்டிவை ஸ்டூடெண்ட் வந்து அந்த செமஸ்டரில் தான் எழுதணும் அப்படின்ற மாதிரியான இது இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்குது. நீங்கள் எந்த பேப்பரை வேணாலும் எந்த செமஸ்டரில் வேணாலும் நீங்கள் வந்து சூஸ் பண்ணி எழுதுகிற மாதிரியான ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்குது. அதே மாதிரி டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாக்ட் மார்க்ஸ் இதில் சொல்ல முடியாது. சாய்ஸ் பேஸ்டு கிரெடிட் சிஸ்டமை பொறுத்தளவில் கிரேடிங் ஸ்கீம் தான். அதே மாதிரி ஒர்க் லோட் ஆஃப் டீச்சர்ஸ் வந்து ஃப்ளக்சுவேஷனாக இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு ப்ரோக்ராமுக்கும் கோர்ஸுக்கும் கிரெடிட்ஸ் வந்து டிஃபர் ஆகும். அதே மாதிரி வந்து இந்த சாய்ஸ் பேஸ்டு கிரெடிட் சிஸ்டமை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு குட் எஜுகேஷன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கணும். ஸோ நம்ம சாய்ஸ் பேஸ்டு கிரெடிட் சிஸ்டமில் பார்த்தீங்கன்னா செமஸ்டர் சிஸ்டம் சாய்ஸ் பேஸ்டு கிரெடிட் சிஸ்டம் இருக்குது. கன்வென்ஷனல் ஆனுவல் சிஸ்டம்லேருந்து சாய்ஸ் பேஸ்டு கிரெடிட் சிஸ்டம் அடாப்ட் பண்ணுற எல்லா ஹெச்இஐஎஸ் அதாவது ஹையர் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸும் இந்த சாய்ஸ் பேஸ்டு கிரெடிட் சிஸ்டமை வந்து செமஸ்டர் வைஸ் சாய்ஸ் பேஸ்டு கிரெடிட் சிஸ்டமை வந்து அடாப்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. மோஸ்ட் ஆஃப் த இந்தியன் எஜுகேஷன் பார்த்தீங்கன்னா இந்த சாய்ஸ் பேஸ்ட் கிரெடிட் சிஸ்டமுக்கு மாறிடுச்சு. இதை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா கெஃபிடீரியா டைப் சிஸ்டம்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்களுடைய ஃப்ளெக்சிபிலிட்டிக்கு ஏற்ற மாதிரி அவங்க கோர்சஸை வந்து அவங்க சாய்ஸுக்கு அவங்க பேஸுன்னு சொல்கிறது வந்து அவங்க வந்து எந்த டைமில் அதை வந்து எடுக்கிறாங்கன்றதுலாம் அவங்க சாய்ஸுக்கு நம்ம கொடுக்க முடியும். இன்டர்டிசிப்ளினரியை சப்போர்ட் பண்ணுறது வந்து இந்த சாய்ஸ் பேஸ்டு கிரெடிட் சிஸ்டம். இந்த சாய்ஸ் பேஸ்ட் கிரெடிட் சிஸ்டமில் பார்த்தீங்கன்னா கோர்சஸை வந்து பார்த்திங்கன்னா 3 டைப்பாக நம்ம பிரிக்கலாம். ஒன்று கோர் கோர்சஸ்ஸு. கோர் கோர்சஸ்ன்றது வந்து அந்த பர்டிகுலர் ப்ரோக்ராம் ஆர் டிசிப்ளினோட கோர் கான்செப்ட் ஸ்டடி பண்ணுற கோர்சஸ் சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே வந்து கோர் கோர்சஸ்ஸு. எலக்டிவ் கோர்சஸ் வந்து அதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிறது, அந்த கோர் கான்செப்டுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கக்கூடிய கான்செப்ட்ஸ் ஆர் டிசிப்ளின்னு இல்லை எக்ஸ்டெண்டட் கான்செப்டு. அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா அதர் ரிலேட்டட் டிசிப்ளினில் இருக்கிறது, அந்த பர்டிகுலர் கோர்ஸுக்கு தேவைப்படுற ஸ்கில்ஸு இதை இன்க்ளூட் பண்ணது தான் வந்து எலக்டிவ் கோர்சஸில் நம்ம வைப்போம். ஸோ கோர் கோர்சஸ்ஸு, எலக்டிவ் கோர்சஸ்ஸு, அடுத்தது ஃபவுண்டேஷன் கோர்சஸ்ஸு. இந்த எலக்டிவ் கோர்சஸ்லேயே வந்து நமக்கு வந்து ஜெனரிக் எலக்டிவ் இருக்குது. ஜென்ரலாக அந்த கோர்ஸ் போய் ப்ரொஃபிஷியன்சியை இம்பார்ட் பண்ணுறது. டிசிப்ளின் சென்ட்ரிக்கும் இருக்குது. டிசிப்ளின் சென்ட்ரிக்னா அந்த
பர்டிகுலர் கான்செப்ட் ஆர் கோரோட இன்வால்வ் ஆகிருக்கிற பேப்பரு. இது இல்லாமல் நம்மளால் என்ன பண்ண முடியும், அன்ரிலேட்டடாக அந்த டிசிப்ளினுக்கு இருக்கிற ஓப்பன் எலெக்டிவையும் நம்ம வந்து சாய்ஸ் பேஸ்ட் கிரெடிட் சிஸ்டமில் கொடுக்க முடியும். ஃபவுண்டேஷன் கோர்சஸ் அப்படின்றது ஒரு கோர்ஸுக்கு மேண்டிட்டரியாக இருக்கக்கூடிய கோர்சஸை தான் ஃபவுண்டேஷன் கோர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்கணும் அப்படின்னா, கண்டிப்பாக படிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக மேத்தமெட்டிக்ஸ் பேப்பரை கண்டிப்பாக ஃபவுண்டேஷன் கோர்ஸாக இருக்கணும் அப்படின்லாம் வச்சுருக்கோம் இல்லையா. அதுதான் வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா கம்பல்சரி ஃபவுண்டேஷன் கோர்ஸு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சில இதில் வந்து இங்கிலீஷ் மேண்டிட்டரியாக இருக்கும். இந்த மாதிரி மேண்டிட்டரியாக அந்த கோர்ஸை வந்து படித்தாகணும், இந்த சப்ஜெக்டை படிக்கும் போதுன்னு சொல்கிறதெல்லாம் ஃபவுண்டேஷன் கோர்சஸ். அதே மாதிரி இதுலேயே வந்து கம்பல்சரி ஃபவுண்டேஷன் இருக்குது, எலெக்டிவ் ஃபவுண்டேஷன் கோர்சஸும் நம்ம ப்ரொவைட் பண்ணலாம். இது எல்லாமே நாலேஜ் என்ஹான்ஸ்மெண்ட்டுக்கும் வேல்யூ பேஸ்டு லேர்னிங்கை கொடுக்குறதுக்கும் நம்ம ஃபவுண்டேஷன் கோர்சஸை யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாமினேஷன் அசஸ்மெண்ட்டு. இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி யூஜிசி வந்து என்ன பண்ணுது அப்படின்னா குமுலேட்டிவ் கிரேட் பாயிண்ட் ஆவரேஜ் கிரெடிட் பேஸ்டு செமஸ்டர் சிஸ்டமில் இந்த குமுலேட்டிவ் கிரேட் பாயிண்ட் ஆவரேஜ் தான் வந்து நம்ம வந்து கிரேடிங் மெத்தடுக்கு யூஸ் பண்ணுறோம். இதில் லெட்டர் கிரேடு அண்ட் பாயிண்ட் கிரேடு இது ரெண்டுமே வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கொடுக்குறாங்க. இப்போ வந்து நம்ம எடுக்கிற அந்த சிஜிபிஏவை 10 ஸ்கேலில் கிரேட் பாயிண்ட்டாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு அதுக்கு லெட்டர் கிரேடு கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து நம்ம மோஸ்ட்லி எல்லாருக்குமே இந்த கிரேட் பாயிண்ட்டை வந்து நமக்கு தெரியும். இப்போ வந்து மோஸ்ட்லி எல்லா காலேஜஸ்லேயும் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்லேயும் இது தான் யூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நான் கிரெடிட் கோர்சஸ், சில கோர்சஸை படிக்கலாம் ஆனால் அதுக்கான கிரெடிட் பாயிண்ட்ஸ் எதுவும் இருக்காது. ஸோ அந்த மாதிரி கோர்சஸ்க்கு வந்து நம்ம வந்து இந்த மாதிரி கிரேட் பாயிண்ட்டு இல்லை வந்து லெட்டர் கிரேட் கொடுக்காம சாட்டிஸ்ஃபேக்டரியா இல்லை அன்சாட்டிஸ்ஃபேக்டரியா அப்படின்றத மட்டும் நோட் பண்ணால் போதும். இப்போ வந்து எவ்வளோ கிரேட் எடுத்தால் பாஸ் அப்படின்றத வந்து நிறைய இந்த ப்ரொஃபஷ்னல் ஸ்டாட்டுட்டரி பாடிஸ் இருக்குது. அது வந்து நமக்கு தெளிவாகவே கொடுத்துருக்காங்க. ஏஐசிடிஇ, எம்சிஐ, பிசிஐ, என்சிஇ, இதை மாதிரி நிறைய பாடிஸ் இருக்குது. மினிமமாக பார்த்தீங்கன்னா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸுக்கு வந்து ஆவரேஜ் மார்க் வந்து 50 to 55 எடுக்கணும். அதே மாதிரி கிரேடு பார்த்தீங்க அப்படின்னா பி கிரேட் இருக்கணும். இந்த மாதிரியெல்லாம் வந்து நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி வந்து சாய்ஸ் பேஸ்டு கிரெடிட் சிஸ்டமோட அசஸ்மெண்ட் எப்போதுமே ஃபேராக இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கோர் கோர்சஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் வந்து 50% ப்ரோக்ராம்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அசஸ்மெண்ட் தியரிட்டிக்கல் காம்பனண்ட், அதாவது தியரிட்டிக்கல் பேப்பரோட அசஸ்மெண்ட் என் செமஸ்டரில் எப்படி இருக்கணும் அப்படின்னா எக்ஸ்டர்னல் இவாலுவேஷன் இருக்கணும். எக்ஸ்டர்னல் எக்ஸாமினர்ஸ் அவுட் சைடு த இன்ஸ்டிடியூஷன்லேருந்து வரணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கோர்ஸில் இல்லை ஒரு ப்ரோக்ராமில் வந்து இப்போ 5 கோர்சஸை நீங்கள் ப்ரொவைட் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் அட்லீஸ்ட் ஒரு டூ கோர்சஸோ 3 கோர்சஸோ எக்ஸ்டர்னல் இவாலுவேஷன் பண்ணணும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இதுவே ப்ராக்டிக்கல் காம்பனண்ட்டாக இருந்தால் 50% மார்க்ஸ் வந்து இன்டர்னல் கொடுக்குறது, 50% எக்ஸ்டர்னல் கொடுக்குறது, இப்படி வந்து நம்ம வந்து அசஸ் பண்ணணும். அதே மாதிரி வந்து ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டோ டெசர்டேஷனோ இல்லை தீசிஸோ இருந்தது அப்படின்னா அதை பொறுத்தளவில் நமக்கு வந்து எக்ஸ்டர்னல் அண்ட் இன்டர்னல் சேர்ந்து இவால்வேட் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து என்ன அப்படின்னா சாய்ஸ் பேஸ்டு கிரெடிட் சிஸ்டமில் ஃபேராக இவால்வேட் பண்ணுறதுக்கான காமன் மெத்தட்ஸு. இந்த கீவேர்ட்ஸ்லாம் நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சது தான். சாய்ஸ் பேஸ்டு கிரெடிட் சிஸ்டம்னா என்ன, கோர்ஸ்னா என்ன, கிரெடிட் பாயிண்ட்னா என்ன, குமுலேட்டிவ் கிரேட் பாயிண்ட் ஆவரேஜ், இந்த மாதிரி இந்த மெட்டீரியலில் நம்ம வந்து சில டெர்மினாலஜிஸோட எக்ஸ்பான்ஷன் அண்ட் எக்ஸ்பிளனேஷன்ஸ் கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு. கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் வந்து முக்கியமாக எதுக்கு கொண்டு வரோம் அப்படின்னா ஆட்டோமேஷன் ப்ராசஸ்க்காக தான். மேனுவல் ப்ராசஸில் ரொம்ப டைம் எடுக்கும். ஆட்டோமேட்டட் ப்ராசஸ்க்காக தான் கம்ப்யூட்டர் பேஸ்டு அசஸ்மெண்ட்டு, கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் எல்லாமே இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டை வந்து சூப்பர்வைஸ்டு
டெஸ்ட்டாகவும் நம்ம நடத்தலாம், அன்சூப்பர்வைஸ்டு டெஸ்ட்டாகவும் நடத்தலாம். இப்போ சில டெஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா வந்து சில எக்ஸாம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, நீங்க கோர்ஸ கம்ப்யூட்டர் ஆன்லைன்ல படிச்சுட்டு, உங்களுக்கு வசதிப்படுற டைம்ல வந்து அசஸ்மெண்ட் அட்டெண்ட் பண்ணி, நீங்க சர்டிஃபிகேட்ட கெட் பண்ணிக்கலாம். சில கோர்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா, கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டா தான் இருக்கும். ஆனா வந்து மானிட்டரிங் இருக்கும். நீங்க ஒரு சென்டர்ல போயிட்டு கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் அட்டெண்ட் பண்ற மாரி இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்பிடெல் நமக்கு நடக்கிற யுஜிசி செட் இதை மாதிரி எக்ஸாம்ஸு. அதே மாதிரி கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டை பொறுத்தளவில் பார்த்தீங்கன்னா லோயர் ஆர்டர் ஸ்கில்ஸை அசஸ் பண்ணுறதுக்கு வந்து ரொம்பவே இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்கிறாங்க. நாலேஜ் அண்டர்ஸ்டாண்டிங் லெவல் இதுக்கு வந்து அப்ளிகேஷன் இந்த மாதிரி லெவல்ஸ்க்கு வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு ஓகே. அதாவது அப்ளிகேஷன் லெவல் இந்த சென்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து ஒரு ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ணுறது, இல்லை ஒரு ஒரு டெமான்ஸ்ட்ரேஷனை கம்ப்யூட்டரில் செஞ்சு காட்டுறது. இது அப்ளிகேஷன் லெவலில் ப்ளூம்ஸ் டாக்ஸானமியில் வர்றது ஹையர் ஆர்டர். ஃபார் எக்ஸாம்பிள் இவாலுவேஷனு, அசஸ்மெண்ட் லெவலு, அனாலிட்டிக்கல் லெவலு. ஸோ அதுக்கு வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு வந்து அந்தளவுக்கு சூட் ஆகாது அப்படின்றத சொல்கிறாங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃப்ரீக்வன்சி ஆஃப் அசஸ்மெண்ட்டை வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டில் வந்து நீங்கள் வந்து அதிகப்படுத்தலாம். அதே மாதிரி வந்து ஸ்டூடெண்ட்ஸோட லேர்னிங் ப்ராசஸை நீங்கள் மோட்டிவேட் பண்ணலாம். அதே மாதிரி ஸ்டூடெண்ட்டோட ஃபீட்பேக்கை ஈஸியாக கெட் பண்ணலாம். இதை மாதிரி நிறைய உங்களுக்கு வந்து அட்வான்டேஜஸ் இருக்குது. என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்குன்னா எஃபிஷியன்சின்றது வந்து டீச்சர் இன்வால்மெண்ட் வந்து ஒரு எக்ஸாமை ப்ரிப்பேர் பண்ணுறதோ, அந்த எக்ஸாமை வந்து கண்டக்ட் பண்ணுறதோ, அதுக்கு வந்து கிரேடிங் பண்ணுறதோ, இது எல்லாமே வந்து டீச்சர் பண்ணாங்கன்னா டைம் வந்து ரொம்ப அதிகமாகும். இதுவே கம்ப்யூட்டர் பேஸ்டாக இருந்தால் லெஸ் டைம் தான் ஆகும். வெதர் இட் இஸ் 20 or 20,000 ஆர் 2,000 பர்சன்ஸ் வந்து இருந்தால் கூட எல்லாருக்குமே வந்து எஃபிஷியன்ட் டைமில் வந்து எக்ஸாமை கண்டக்ட் பண்ணிட முடியும். அதே மாதிரி கன்வீனியன்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்களோட கன்வீனியன்ட் டைமில் அவங்களோட கன்வீனியன்ட் பிளேஸில் ஃபிக்ஸட் ஷெட்யூலில் இல்லாமல் எப்போ வேணாலும் எடுத்துக்க முடியும். அதே மாதிரி ஆட்டோமேட்டிக் ஸ்கோரிங், இன்ஸ்டன்ட் ஃபீட்பேக்கு, சில டெஸ்ட்லலாம் இம்மீடியட்டாக உங்களுக்கு ரிசல்ட் வந்து ஷோ பண்ணிடலாம். அதே மாதிரி வந்து அசஸ்மெண்ட்டு, ஃபீட்பேக் எல்லாமே வந்து இம்மீடியட்டாக நம்ம கொடுக்கலாம். அதே மாதிரி அனாலிட்டிக்ஸ் அண்ட் ரிப்போர்ட்ஸை வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷனில் நம்மளால் வந்து லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டா இருந்தாலும் உங்களால் வந்து ஈஸியாக வந்து அந்த ரிப்போர்ட்ஸை உங்களால் ஜென்ரேட் பண்ண முடியும். அதே மாதிரி இந்த கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டில் உங்களால் டேட்டாவை வச்சு அனாலிட்டிக்ஸ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அதுவும் லெஸ் டைமில். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கம்ப்யூட்டர் பேஸ்டு ஒரு எக்ஸாம் நடந்தது அப்படின்னா எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்பியர் ஆகிருக்காங்க அதை உடனே உங்களால் சொல்ல முடியும். இதுவே பேப்பர் பேஸ்டு மோட்னு பார்த்தீங்க அப்படின்னா எல்லா டேட்டாவையும் தனித்தனியாக மேனுவலாக கலெக்ட் பண்ணி அதை ப்ராசஸ் பண்ணி, ஆனால் கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம்ஸில் எல்லாமே ஆட்டோமேட்டடாக வந்துடும் உங்களுக்கு. அதே மாதிரி செக்யூரிட்டி கான்ஃபிகரேஷன்ஸ், இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்யூட்டரை பொறுத்தளவில் சீட்டிங்கை வந்து மோஸ்ட்லி ஆன்லைன் அசஸ்மெண்ட்டில் ப்ரிவெண்ட் பண்ணலாம். அன்ஆத்தரைஸ்ட் ஆக்சஸையும் நம்ம வந்து ப்ரிவெண்ட் பண்ணலாம். லெஸ் ஹியூமன் எரர், கம்ப்யூட்டர் பேஸ்ட் அசஸ்மெண்ட்டில் லெஸ் ஹியூமன் எரர் இருக்கும். எஸ்பெஷலி கிரேடிங் எரர்லாம் வந்து என்னென்னா கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமில் உங்களுக்கு வந்து அவாய்ட் ஆகும். அதே மாதிரி ஒரு டெஸ்ட்டை ஒன்ஸ் க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமாக இருந்தால் அதை ரீயூசபிலிட்டி பண்ணலாம். அது மாதிரி டிஸ்அட்வான்டேஜ் நிறைய இருக்குது. ஏற்கனவே சொன்ன மாதிரி மல்டிபிள் சாய்ஸ் கொஷினுக்கு தான் இது சூட்டபிளாக இருக்கும். ஹையர் ஆர்டர் சிந்தசிஸ்ஸு, அனாலிசிஸு, ஜட்ஜ்மெண்ட் லெவலுக்கு இது சூட் ஆகாதுன்ற மாதிரி ஒரு திங்கிங் இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆட்டோமேட்டிக் இவாலுவேஷன் வந்து எப்படி பார்க்குறாங்க அப்படின்னா இது வந்து ஹையர் லெவல் ஆஃப் அகாடமிக்ஸில் ஒருத்தவங்க இருக்கும் போது இந்த கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டை வச்சு அவங்கள இவாலுவேட் பண்ணுறதுன்றது வந்து சரியாக இருக்குமா அப்படின்றது ஒரு ட்ராபேக் தான். அதே மாதிரி கம்ப்யூட்டர் லிட்ரஸி இல்லாத ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து இது வந்து டிஸ்அட்வான்டேஜாக தான் இருக்கும். கோர்ஸாக இருக்கட்டும், அந்த கண்டென்ட்டாக இருக்கட்டும், எக்ஸாமினேஷனாக இருக்கட்டும். சீட்டிங் வந்து ஒன்ஸ் ஹேக்கிங் நடந்துருச்சு, டேட்டா பேஸில் ஹேக்கிங் நடந்துச்சுன்னா கொஷின் லீக் அவுட் ஆகிடும். ஸோ இதெல்லாம் வந்து
சம் டிஸ்அட்வான்டேஜ். அதே மாதிரி சம் டீச்சர்ஸ் ஆர் லெக்சரர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இனிஷியலாக கொஷின்ஸை வந்து நிறைய செட் ஆஃப் கொஷின்ஸ் வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டுக்கு எடுக்கிற மாதிரி இருக்கும். அதுவுமே வந்து டிமோட்டிவேட் பண்ணும் டீச்சர்ஸ் ஆர் லெக்சரர்ஸ். கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமை பொறுத்தளவில் உங்களுக்கு வந்து இதுதான் ப்ராசஸ்ஸு. ஃபஸ்ட்டு அப்ளிகேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் உங்களுக்கு தெரியும். அடுத்து சென்டர் அலாகேஷன் இருக்கும், எல்லாமே ஆட்டோமேட்டட். ஹால் டிக்கெட் ஆர் அட்மிட் கார்டு ஜென்ரேஷன் நெக்ஸ்ட் ஸ்டெப்பு, தேர்ட் ஸ்டெப்பு. கொஷின் பேப்பர் க்ரியேஷனு. அப்புறம் நீங்கள் கம்ப்யூட்டரில் எக்ஸாம் அட்டன் பண்ணணும். ரிசல்ட் டிக்ளரேஷன். ஸோ இந்த 6 ப்ராசஸ் தான் இம்பார்ட்டண்ட்டாக கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம்ஸில் நடக்குது. அதே மாதிரி கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன் அசஸ்மெண்ட்டாகவும் இருக்கலாம். ஆன்லைன் இல்லாமல் ஒரே ஒரு அதுக்குரிய சாஃப்ட்வேர் ஒன்றை மட்டும் வச்சுக்கிட்டு இன்டர்னலாக நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு டிவைஸில் மட்டும் வச்சுக்கிட்டு அந்த டிவைஸில் ஒரு டேட்டா பேஸை வச்சுட்டு உங்களால் வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா இந்த டெஸ்ட்டை வந்து கண்டக்ட் பண்ண முடியும். இந்த மாதிரி டெஸ்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிரேடிங் வந்து மோஸ்ட்லி ஆஃப்லைனில் இருக்கும். ஆன்லைன் அசஸ்மெண்ட்டை பார்த்தீங்க அப்படின்னா எனிவேர், எனி டைம் அண்ட் எனி நம்பர் ஆஃப் டிவைசஸை நீங்கள் ஆன்லைன் அசஸ்மெண்ட் ஆர் டெஸ்ட்டுக்கு யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி வந்து ஒரே செட் ஆஃப் கொஷின்ஸை அட் அ டைமில் மெனி டிவைசஸில் உங்களால் டெலிவர் பண்ண முடியும். அதேமாதிரி ஆட்டோமேட்டிக் கிரேடடு இதெல்லாம் வந்து ஆன்லைன் அசஸ்மெண்ட்டில் இருக்கும். ஸோ இப்போ இதில் வந்து நம்ம என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா, நம்ம மெட்டீரியலில் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டுக்கும் பேப்பர் பேஸ்டு டெஸ்ட்டுக்கும் இருக்கிற இம்பார்ட்டன்ட் டிஃப்ரென்சஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் கிரியேஷன், வேஸ்டேஜ், கிரேடிங், ஃபீட்பேக், ரிசல்ட்டு, இந்த மாதிரி நிறைய கிளாஸிஃபை பண்ணி கொடுத்துருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் கிரியேஷனை பார்த்தீங்கன்னா பேப்பர் பேஸ்டு அசஸ்மெண்ட் வந்து லாங்கர் டைம் எடுத்துக்கும். கம்ப்யூட்டர் பேஸ்டு அசஸ்மெண்ட் வந்து டெம்ப்ளேட்ஸ் நிறையா இருக்கிறதுனால ஈஸியாக உங்களால் கொஷின்ஸை க்ரியேட் பண்ணிட முடியும். அதே மாதிரி வேஸ்டேஜ் பார்த்திங்கன்னா இங்கே பேப்பர் வேஸ்டேஜ் நிறையா இருக்கும். டெஸ்ட் பேப்பர்ஸாக அங்கே பேப்பர் இன்வால்மெண்ட்டே இருக்காது. அதே மாதிரி கிரேடிங் பார்த்திங்கன்னா பேப்பர் பேஸ்டில் வந்து ஹவர்ஸ் அண்ட் ஹவர்ஸ் ஆஃப் டைம் தேவைப்படும். இங்கே ஆட்டோமேட்டட் கிரேடிங்கு. இது மாதிரி நிறைய நம்ம வந்து டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி ரிஸ்க் ஆஃப் சீட்டிங் எப்படி இருக்கும் ரெண்டு மெத்தடில், செக்யூரிட்டி, அதே மாதிரி அசசபிலிட்டி, இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த கிளாஸிஃபிகேஷனாக டேபிளாக போட்டு நம்ம மெட்டீரியலில் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி இன்னோவேஷன்ஸ் இன் டீச்சிங், இன் இவால்வேஷன் சிஸ்டம் எஸ்பெஷலி. இவால்வேஷன் சிஸ்டமில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நிறைய மெத்தடில் வந்து நம்ம வந்து இவால்வேட் பண்ணலாம் ஸ்டூடெண்ட்ஸோட லேர்னிங் அச்சீவ்மெண்ட்டை இல்லை லேர்னிங் ப்ராசஸை. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா கான்செப்ட் மேப். இதில் நிறைய பார்த்திங்கன்னா விஷுவல் ரெப்ரசன்டேஷன்ஸ் தான். இப்போ வந்து கான்செப்ட் மேப்பில் நிறைய ரிலேட்டட் கான்செப்ட்ஸை ஒரு மேப் ஆட்டம் போட்டு அதை ரிலேட் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் லேபிள்டு லிங்க்கு, டைரக்ஷனல் லைன்ஸு, ஆரோஸு, இதெல்லாம் போட்டு நம்ம கான்செப்ட் மேப்பாக ஃபார்ம் பண்ண சொல்லலாம். இது வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எந்த அளவுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்காங்க, இல்லை கான்செப்டை மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்காங்களா அப்படின்றத நம்ம இவால்வேட் பண்ணுறதுக்கு இந்த கான்செப்ட்ஸ் மேப்ஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி கான்செப்ட் டெஸ்ட்டும் வைக்கலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கான்செப்ட், அந்த சப்ஜெக்ட் ரிலேட்டடான கான்செப்ட்ஸு, அந்த கான்செப்ட்ஸை வந்து நம்ம வந்து மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸாக நம்ம கொடுத்துட்டு அந்த கான்செப்டை எந்த அளவுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்காங்க, ஃபண்டமெண்டல் கான்செப்ட்ஸை டெஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம இந்த கான்செப்ட் மேப், கான்செப்ட் டெஸ்ட்டை வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த கான்செப்ட் டெஸ்ட்டில் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரொவைட் பண்ணுற ஆன்சர்ஸை வச்சு நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்மளுடைய கோர்சஸை வந்து நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ரீஸ்ட்ரக்சர் பண்ணுறதுக்கும், அதே மாதிரி அதில் மிஸ்கன்செப்ஷன், நம்ம டீச் பண்ணுற கான்செப்ட் ஏதாவது மிஸ்கன்செப்ஷன் இருந்ததுன்னா அதை சரி பண்ணுறதுக்கும் இந்த கான்செப்ட் டெஸ்ட் வந்து நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா போர்ட்ஃபோலியோ. போர்ட்ஃபோலியோன்றது ஒன்றும் இல்லை, இது வந்து ஆன்லைன் ஸ்பேஸ் தான். ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்களுடைய ஆர்டிஃபேக்ட்ஸ்னால் இப்போ ஒரு கான்செப்டை இல்லை ஒரு கோர்ஸை லேர்ன் பண்ணுறாங்கன்னா அது ரிலேட்டடான அசைன்மெண்ட்ஸு, அது ரிலேட்டடான இமேஜஸ்ஸு, அது ரிலேட்டடான வீடியோ லெக்சர்ஸு, கனெக்டட் வீடியோ லெக்சர்ஸு, இது எல்லாத்தையும் ஒரே ஸ்பேஸ்க்குள்ளார வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஆர்கனைஸ்டாக, அதுக்கு பேர் தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா போர்ட்ஃபோலியோன்னு சொல்கிறோம்.
இது வந்து லேர்னிங்கை வந்து இன்டெப்த்தாக நம்ம லேர்னிங் பண்ணுறதுக்கு வந்து அது மாதிரி க்ரானிக்கலாக வந்து லேர்னிங்கை வந்து நம்ம வந்து பண்ணுறதுக்கும் இயர்லியராக என்ன படிச்சிருக்கோம் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றதெல்லாம் வந்து இந்த ப்ராக்ரஸ் எல்லாத்தையும் வந்து இதனுடைய கனெக்ஷன்ஸு இது எல்லாத்தையுமே வந்து நம்ம போர்ட்ஃபோலியோ மூலமாக நம்மளால் வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா இவால்வேட் பண்ண முடியும். அதே மாதிரி பாட்காஸ்ட் அண்ட் வீலா பாட்காஸ்ட்னா நமக்கு தெரியும் எல்லா வேர்பல் ரிலேட்டடான லெக்சரு டீச்சிங்கு எல்லாமே ஆடியோ ஃபார்மேட்டில் நம்ம வந்து லேர்னிங் ப்ராசஸை பண்ணோம் இவாலுவேஷன் ப்ராசஸை பண்ணோம் அப்படின்னா அது வந்து பாட்காஸ்ட். விலாக்ஸ்ன்றது வந்து விஷுவலாக போஸ்டர் ப்ரெசன்டேஷனு அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ளாஷ் கார்ட்ஸு இதை மாதிரி வந்து விஷுவல் ரிலேட்டட் மெட்டீரியல்ஸ் நம்ம வந்து இவால்வேஷனுக்கு யூஸ் பண்ணோம் அப்படின்னா இது வந்து விலாக் அப்படின்னு சொல்கிறோம். இதில் வந்து இந்த பாட்காஸ்ட் அண்ட் விலாக்ஸில் வந்து இண்டிவிஜுவல் ஆர் இன் அ கொலாபரேஷன் நம்ம வந்து என்ன பண்ண முடியும்னா அசஸ் பண்ண முடியும். லேர்னிங் ப்ராசஸையும் இண்டிவிஜுவலாகவோ இல்லை கொலாபரேட்டிவாகவோ பண்ண முடியும். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு ப்ரொஃபஷனல் வே. இதில் வந்து பார்த்தீங்கன்னா போத் ஓரல் அண்ட் விஷுவல் வந்து இதில் வந்து இன்வால்வ் ஆகும். நெக்ஸ்ட்டு டாக் ஷோ பெர்ஃபார்மன்ஸ். இது வந்து மோர் ட்ரெடிஷ்னலாக கிளாஸ் ரூமில் ஸ்டூடெண்ட்ஸ் கொடுக்குற ப்ரெசன்டேஷன். அதையே வந்து நம்ம வந்து இன்டராக்டிவாக லைவாக அதை வந்து ரெக்கார்ட் பண்ணி நம்ம வந்து ஒரு டிஸ்கஷனோ இல்லை வந்து ஒரு டிஸ்கஷனோ இல்லை வந்து ஒரு லேர்னிங்கையோ நம்ம வந்து இன்டராக்டிவாகவும் லைவாகவும் ரெக்கார்ட் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா அதுக்கு பேரை வந்து டாக் ஷோ பெர்ஃபார்மன்ஸ்னு சொல்கிறோம். இதில் வந்து கேரக்டர் பேஸ்டு பெர்ஃபார்மன்ஸும் இருக்குது, அதே மாதிரி செல்ஃப் பேஸ்டும் இருக்குது. ஸோ இந்த கேரக்டர் பேஸ்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கான்செப்டோட இஷ்யூஸு அதே மாதிரி அந்த கான்செப்டை அனாலிசிஸ் பண்ணுறது, அது மாதிரி அந்த கான்செப்டில் இருக்கிற கொஷின்ஸை ஆன்சர் பண்ணுறது. ஸோ இது எல்லாமே வந்து டாக் ஷோ பெர்ஃபார்மன்ஸில் வரும். நெக்ஸ்ட்டு மினிட் பேப்பர். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மினிட் பேப்பரில் வந்து இது எல்லாமே இவால்வேஷன் ஸ்ட்ராட்டஜியில் உள்ள டூல்ஸ் தான். இந்த மினிட் பேப்பரில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கொடுக்குற ஒரு லெக்சர்லேருந்தோ இல்லை ஒரு டிஸ்கஷனோ இல்லை ஒரு அசைன்மெண்ட்லேருந்தோ ஒரு 1 or 2 கொஷின்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொடுத்து அவங்களோட ஆன்சரை கெட் பண்ணுறது. இதில் வந்து ஸ்டூடெண்ட்டை வந்து 1 or 2 மினிட்ஸ் கொடுத்துட்டு ஒரு பேப்பர்லேயோ இண்டெக்ஸ் கார்ட்லேயோ அவங்கள வந்து கொஷினுக்கு ஆன்சர் எழுத சொல்லிட்டு அதை நம்ம கலெக்ட் பண்ணி அவங்களோட ரெஸ்பான்சஸை வந்து நம்ம வந்து குயிக்காக வந்து ரிவ்யூ பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து ஈஸியாக வந்து நம்ம டீச் பண்ண கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்காங்களா இல்லையான்றது நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ இது வந்து மினிட் பேப்பரு. அதே மாதிரி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏற்கனவே ஒரு சென்ற காணொலியில் ஏஐ வந்து எப்படியெல்லாம் யூஸ் ஆக போகுதுன்றதை பார்த்துருந்தோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து சாஃப்ட்வேர் சிஸ்டம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பர்டிகுலர் டொமைன் இல்லை ப்ராப்ளம் ரிலேட்டடான ஸ்பெசிஃபிக் ரூல்ஸ் எல்லாத்தையும் வந்து லேர்ன் பண்ணிக்கிட்டு எல்லாத்தையுமே ஆட்டோமேட் பண்ணுற அளவுக்கு நமக்கு வந்து ஏஐ டூல்ஸ் வந்து இருக்குது. ஸோ ஏஐ அசஸ்மெண்ட் டூல்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்ட்ரக்டர் கிரேடிங் எந்த அளவுக்கு பண்ணுவாங்களோ அந்த அளவுக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸ் அசைன்மெண்ட்டை ஏஐ டூல்ஸ் வந்து கிரேட் பண்ணும். அதே மாதிரி வந்து இன்ஸ்ட்ரக்டரோட கிரேடிங் டெசிஷன்ஸை கூட லேர்ன் பண்ணிக்கிட்டு ஏஐ டூல்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அதே மாதிரி வந்து கிரேடிங்கை வந்து அலாட் பண்ணும். இந்த மாதிரியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஏஐ டூல்ஸில் வந்து நிறைய வந்து அட்வான்டேஜஸ் இருக்குது. அதே மாதிரி மேத்தமெட்டிக்கல் ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறது, ப்ரோக்ராமிங் இதை மாதிரியும் கூட ஏஐ வந்து நிறைய யூட்டிலைஸ் ஆகுது.
அதே மாதிரி ஏஐ அசஸ்மெண்ட்டோட ஸ்ட்ரென்த் என்னன்னா எஃபிஷியண்ட்டாக இருக்கும், கன்சிஸ்டன்சி இருக்கும். அதாவது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மத்தியில் ஃபேர்னஸ் இருக்காது. இவால்வேஷன் பண்ணும்போது சேம் க்ரைட்டீரியாவை பேஸ் பண்ணி தான் வந்து அந்த ஏஐ டூல்ஸ் எல்லாமே வந்து கிரேட் பண்ணும். இதை மாதிரி வந்து நிறைய வந்து உங்களுக்கு வந்து ஏஐ டூல்ஸோட யூசேஜ் இருக்குது. அதே மாதிரி ஜஸ்ட் இன் டைம் டீச்சிங். இந்த ஜஸ்ட் இன் டைம் டீச்சிங் அப்படின்னா ஒரு டாபிக் ஸ்டூடெண்ட்ஸுக்கு டீச் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ஸ்டூடெண்ட்டோட எக்ஸிஸ்டிங் நாலேஜை வந்து இன்ஸ்ட்ரக்டர் வந்து கெட் பண்ணிக்கணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா அவங்களுடைய கோர்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், டீச்சிங் ஆக்டிவிட்டீஸை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இல்லை ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஏதாவது ஒரு மிஸ்கன்செப்ஷனோ இல்லை வந்து ஷார்ட் ஃபால்ஸோ இருந்ததுன்னா அதை கூட கிளியர் பண்ணலாம். அதே மாதிரி இந்த ஜஸ்ட் இன் டைம் டீச்சிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெப் பேஸ்டு அசஸ்மெண்ட் மாதிரி கொடுத்து ஒரு ஃபியூ கொஷின்ஸை கொடுத்துட்டு அந்த கொஷினுக்கு வந்து இல்லை அந்த எக்ஸசைஸ் மாதிரி கொடுத்துட்டு அதுக்கு ஆன்சர்ஸை கெட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம டீச்சிங் ப்ராசஸை வந்து நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், இல்லை வந்து ஃப்ளெக்சிபிளாக வந்து அதை மாற்றிக்கலாம். இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோர்ஸுக்கு முன்னாடி பண்ணுறது தான் இது. அது ஒரு வார்ம் அப் எக்ஸசைஸ் மாதிரி வந்து அதை நம்ம வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஒரு கண்டென்ட்டோட இனிஷியல் அண்டர்ஸ்டாண்டிங் ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன இருக்குன்றதை வந்து இந்த ஜஸ்ட் இன் டைம் டீச்சிங் இவால்வேஷன் மூலமாக நம்ம பண்ணலாம். அதே மாதிரி அசஸ்மெண்ட் ரூபரிக்னா ஒன்றும் இல்லை, இட் இஸ் ஆல்சோ ஒன் டூல். இது வந்து ரூபரிக் வந்து மோஸ்ட்லி வந்து அசஸ்மெண்ட்டுக்காக தான் நம்ம யூஸ் பண்ணுறோம், இல்லை ஸ்கோரிங் கைடுன்னு கூட சொல்லலாம். அதாவது ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு எப்படி நீங்கள் வந்து இவால்வேஷன் பண்ணணும், அசஸ்மெண்ட் பண்ணணும், எப்படி கிரேடிங் பண்ணணும், எதெல்லாம் அவன் எழுதுனா என்னென்ன மார்க் கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் முன்னாடியே ஃபார்முலேட் பண்ணி வச்சுக்கிறது தான் வந்து ரூபரிக்ஸை பேஸ் பண்ணி தான் அசஸ்மெண்ட் பண்ணணும், அதே மாதிரி இவால்வேஷன் பண்ணணும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரூபரிக்ஸ் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா அப்ஜெக்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணும், சப்ஜெக்டிவிட்டியை கம்மி பண்ணும். அதே மாதிரி லேர்னிங் அவுட்கம்ஸ் கரெக்டாக இவால்வேட் பண்ணுறதுக்கும், அதே மாதிரி இவால்வேஷனில் டிரான்ஸ்பரன்சி அண்ட் ஃபேர்னஸை கொண்டு வரதுக்கும் இந்த அசஸ்மெண்ட் ரூபரிக்ஸை நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். ஈவன் சம்டைம்ஸ் வந்து கோர்ஸ் ஃபைல் இல்லை கோர்ஸ் பிளான்லேயே வந்து இந்த அசஸ்மெண்ட் மெத்தடாலஜியில் இந்த ரூபரிக்ஸையும் நம்ம வந்து சொல்லி ஆகணும். அதே மாதிரி கிரேடிங் எதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து கிரேட் பண்ணுறீங்க, மார்க்ஸ் அவார்ட் பண்ணுறீங்க, அது எல்லாமே ரூபரிக்ஸ்குள்ளார வரும். லெவல் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸு, டிஸ்கிரிப்டார்ஸு, இது எல்லாமே வந்து ரூபரிக்ஸோடு சேர்த்தே நம்ம வந்து கொடுக்கலாம். லெவல் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ்னால் இப்போது ஒரு பர்டிகுலர் க்ரைட்டீரியாவை ரூபரிக்கை பேஸ் பண்ணி எக்ஸலண்ட்டாக, குட்டாக, இல்லை சாட்டிஸ்ஃபேக்டரியாக, புவராக அப்படியெல்லாம் சொல்லலாம் நம்ம. அதேமாதிரி ஷார்ட் எக்ஸ்பிளனேஷன்ஸும் நம்ம ரூபரிக்ஸில் இன்க்ளூட் பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதை பார்த்தீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து அசஸ் பண்ணும்போது ஒரு கண்டென்ட் இருக்குது அப்படின்னா அந்த கண்டென்ட்டு ஸ்டூடெண்ட் வந்து கம்ப்ளீட்டாக ப்ரிசைஸாக ஃபேக்ட்ஸ் அண்ட் ஃபிகர்ஸோட ப்ரெசென்ட் பண்ணியிருந்தானா 5 மார்க்ஸு, இல்லை பார்ஷியலாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கான், ஆஃப் டாப்பிக்காக இருக்குது அப்படின்னா 3 மார்க்கு, இல்லை இன்கம்ப்ளீட்டாக இருக்குது லார்ஜ்லி ஆஃப் டாப்பிக்காக இருந்தால் 1 மார்க்கு. ஸோ இப்போ இதெல்லாம் வந்து ரூபரிக்ஸ்ன்னு நம்ம சொல்லிக்கலாம். இப்போ வந்து கண்டென்ட்டை பேஸ் பண்ணி இந்தந்த பெர்ஃபார்மன்ஸ்லாம் வந்து பண்ணால் இவ்வளோ மார்க்ஸு, அதுக்கான டிஸ்கிரிப்ஷன், இதை வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்லியிருக்கோம். அதே மாதிரி டெக்னாலஜி இன்டர்வென்ஷன்ஸ் வந்து நிறைய இப்போ வந்து இவால்வேஷன் ப்ராசஸில் வந்துருச்சு. லேர்னிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் நிறைய வந்துருச்சு. அதே மாதிரி வந்து ஸ்வயம், மூக்ஸ் மாதிரியான ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸ், ஆன்லைன் லேர்னிங் எல்லாமே வந்துருச்சு. இது எல்லாமே டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் தான் உங்களுக்கு. அதே மாதிரி எக்ஸாமை கண்டக்ட் பண்ணுறதுலேருந்து பேப்பர் செட்டிங்கோ இல்லை பேப்பர் டிஸ்ட்ரிபியூஷனு, எக்ஸாம் லைஃப் சைக்கிள்னு சொல்லுவோம் இல்லையா, அது எல்லாமே வந்து டெக்னாலஜி சப்போர்ட்டோடு இப்போ பண்ணுறோம். இப்போ வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணும்போது அவங்களுக்கு யூனிக் நம்பரை இல்லை வந்து பின் ஜென்ரேட் பண்ணுறது, அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து ஃபில் பண்ணுறது,
சீட் நம்பர்ஸு, அட்மிட் கார்ட்ஸு, நிறைய இந்த பார்கோட் சிஸ்டமு, கொஷின் பேப்பரை பிரிண்ட் பண்ணும்போது, ஆன்லைனாக இருந்தால் கொஷின் பேப்பரை ஆன்லைனில் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது, ஆன்சர் ஸ்கிரிப்டை டிஜிட்டைஸ் பண்ணுறது. இப்போ ஆன்சர் ஸ்கிரிப்ட் வந்து ஈவன் பேப்பரில் எழுதினா கூட அதை டிஜிட்டைஸ் பண்ணி தான் இவால்வேட் பண்ணுறாங்க. ஸ்டூடெண்ட்ஸோட பெர்ஃபார்மன்ஸு, அதுமாரி இவாலுவேட் பண்ண மார்க்ஸ் வந்து ஆன்லைன் வழியாக நம்ம வந்து சப்மிட் பண்ணுறது, ரிசல்ட்ஸை வியூ பண்ணுறது, ரீவால்வேட் பண்ணுறது, இது எல்லாத்துலேயும் நம்ம வந்து டெக்னாலஜி இன்னோவேஷன்ஸை கொண்டு வந்தாச்சு. அதேமாதிரி இன்டர்நெட் அப்ளிகேஷனையும் கொண்டு வந்தாச்சு. ஸோ இதுதான் வந்து டீச்சிங் ஆப்டிடியூடில் நம்ம பார்த்துருக்கிற கான்செப்ட்ஸு. நம்ம மெட்டீரியலில் இந்த பர்டிகுலர் டீச்சிங் ஆப்டிடியூட் ஃபஸ்ட் யூனிட்டுக்கு நிறைய கொஷின்ஸ் வந்து நம்ம கொடுத்துருக்கோம், வித் ஆன்சர் கீயோடு கொடுத்துருக்கோம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய செக்ஷனாகவே உள்ளே வந்து நம்ம வந்து கொடுத்துருக்கோம் மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸு. ஒரு 300-400 கொஷின்ஸ்க்கு மேலே நம்ம வந்து இந்த டீச்சிங் ஆப்டிடியூடு இந்த யூனிட்டில் மட்டுமே நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இந்த மெட்டீரியலை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு யூஜிசி நெட் அண்ட் டிஎன் செட்டுக்கு ரொம்பவே வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வழக்கம் போல் இந்த காணொலியும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். இது வரைக்கும் நம்மளுடைய மெட்டீரியலில் இருக்கிற டீச்சிங் ஆப்டிடியூட் அப்படின்ற அந்த ஒரு யூனிட்டில் மட்டும் உள்ள கான்செப்ட்ஸை ஒரு 11 காணொலியாக நம்ம வந்து போட்டிருக்கோம். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் ஓவர்வியூவாக அந்த மெட்டீரியலில் இருக்கிற கான்செப்ட்ஸை நான் சொல்லியிருக்கேன். நீங்கள் இன்டெப்த்தாக படிக்கணும், ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய மெட்டீரியல்ஸை வந்து நீங்கள் டிஎன் செட் அண்ட் யூஜிசி நெட் ஃபஸ்ட் பேப்பருக்கு நீங்கள் வாங்கி ப்ரிப்பேர் பண்ணலாம். அதே மாதிரி நம்மளுடைய அகாடமியில் மார்க் டெஸ்ட்டு ப்ரொவைட் பண்ணுறோம். டிஎன் செட், யூஜிசி நெட், டிஆர்பி அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாமுக்கு மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸ் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணாலும் சேம் சிலபஸ் அப்படின்றதுனால நீங்கள் நம்ம போர்ட்டலில் மேசிவாக இருக்கிற ஆன்லைன் மார்க் அண்ட் ப்ராக்டிஸ் டெஸ்ட்டை நீங்கள் வந்து எஃபெக்டிவாக யூட்டிலைஸ் பண்ணலாம். ரெஜிஸ்டர் பண்ணி இன்னும் ஒர்க் பண்ணாதவங்க கொஞ்சம் உங்களுக்கு டைம் கிடைக்கிறப்பெல்லாம் நீங்கள் வந்து அதில் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு நல்ல அட்வான்டேஜாக இருக்கும். ஸோ மற்றும் ஒரு காணொலியில் சந்திப்போம். உங்களுடைய ப்ரிப்ரேஷன் ஸ்ட்ராட்டஜியை வந்து எந்தவித தொய்வும் இல்லாமல் என்கரேஜ்மெண்ட்டோட எக்ஸாம் எப்படி போஸ்ட்போன் ஆனாலும் ஏதோ ஒரு காலத்தில் நடக்க தான் போகுது. இருக்கிற டைமை வந்து நம்ம வந்து எஃபெக்டிவாக யூஸ் பண்ணி இன்னும் நம்மளை வந்து சப்ஜெக்ட் வைஸாக நம்ம வந்து நம்மளுடைய ப்ரிப்ரேஷனை பூஸ்டப் பண்ணிக்கிறதுக்கு இந்த மாதிரியான சில விஷயங்கள் வந்து நமக்கு எப்போவுமே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த காணொலியில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.